ஹாய் கிரிக்கெட் ஃபேன்ஸ் வெல்கம் பேக் டு ஸ்மைலி கிரிக்கெட் கல்லட்டா. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா சிஎஸ்கே விசஸ் கேகேஆர் மேட்சோட ரிவ்யூ தான் பார்க்க வந்திருக்கீங்க. அண்ணா வணக்கம்டா. வணக்கம்ண்ணா. எனக்கு நிறைய வேலை இருக்கு, நான் ரொம்ப பிஸி. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது முக்கியமான நியூஸ், ஒரு அப்டேட் வேறு வந்திருக்கு. ரோஹித் சர்மா ரிட்டையர் ஃப்ரம் டெஸ்ட் கிரிக்கெட். நேத்து சாயங்காலம் இந்த கொஸ்டினை கேட்ட உடனே ஐயோ சாமி யாரா நீங்க இந்த ரிட்டையர்மெண்ட் கொடுக்குறீங்களேன்ற மாதிரி இருந்துச்சு. ஆக்சுவலா ஒரு 6 o'clock நான் வந்து நம்ம யூடியூப் கம்யூனிட்டி போஸ்ட்ல போட்டேன், ஹூ இஸ் த நெக்ஸ்ட் டெஸ்ட் கேப்டன்ட்டு. ரோஹித் சர்மா இருக்கிறாருன்னு எனக்கு ஒரு டவுட் இருந்துச்சு, பட் ஆனா வந்து நெக்ஸ்ட் டெஸ்ட் கேப்டன் யாருன்றது எனக்கு தெரியலன்ட்டு போட்டேன். நியூஸ் இன்சைட் ரிப்போர்ட் வந்தப்போ நான் வந்து சொன்னேன், நெக்ஸ்ட் டெஸ்ட் கேப்டன் இந்தியாவுக்கு யாருன்றத பிசிசிஐ தேட ஆரம்பிச்சிட்டாங்கன்ட்டு. ரோஹித் சர்மா ரிட்டையர் ஆவாருன்னு 7 மணிக்கு எனக்கு தெரியாது. சீரியஸா ரிட்டையர் ஆயிட்டாரு. ரிட்டையர் ஆன டைம் பார்த்தா 7:29. எம்எஸ் தோனி ரிட்டையர் ஆன அதே டைமிங். நான் வந்து ரோஹித் சர்மாவோட ரிட்டையர்மெண்ட் சர்ப்ரைஸ் தான் நான் பாக்குறேன். திடீர்னு சர்ப்ரைஸ் மாதிரி. அதுக்கு அவர் வந்து எதனா ஒரு நல்ல வின்னிங் சீரீஸ்ல ரிட்டையர்மெண்ட் கொடுத்துருக்கலாம். தலைவன் வழியில் நான் எம்எஸ் தோனி ரிட்டையர் ஆன மாதிரி ஒரே ஒரு இன்ஸ்டா ஸ்டோரியை போட்டு ரிட்டையர்மெண்ட் கொடுத்துட்டான் ஹிட்மேன். அந்த நியூஸ் வந்தோடனே அது கீழே ஒருத்தன் போய் கமெண்ட் பண்றான், டே கோலி போனை எவனா போய் பிடிங்க வைங்கடா, அவனே எங்கன்னா ரிட்டையர்மெண்ட் கொடுத்துட்டு போறான். அவனுக்கு அவன் பயம். கோலிலாம் ரிட்டையர்மெண்ட் கொடுக்க மாட்டான். இன்னொரு கோலி 2027 சைக்கிள் ஆடுவார்னா, இந்த ஒரு சைக்கிள் ஆடுவார் டெஃபினட்டா. இன்னும் 3-4 வருஷம் கேரண்டி. 4 வருஷம் எல்லாம் ஓவரான கதைனா, இந்த ஒரு சைக்கிள் ஆடுவார் கன்ஃபார்ம். கோலி இருக்கிற ஃபிட்னஸ் காணவாடா எனக்கு தெரிஞ்சு. அவன்லாம் அவ்வளவு சீக்கிரம் ஆடலாம், பட் அவரு 2027 லாஸ்ட் அந்த ஓடி வேர்ல்ட் கப் கோசரம் தான் அவரு டெஸ்ட் ஃபார்மேட்டை கண்டினியூ பண்றாரு. இவன் ரோஹித் சர்மா என்ன சொன்னான்னா, ஓடிஐல வந்து ஓடிஐல நான் ஆடுவேன், டெஸ்ட்ல தான் ரிட்டையர்மெண்ட் கொடுத்துருக்கிறேன்ட்டாரு. ஓகே சரிண்ணா. ரோஹித் சர்மாவோட டெஸ்ட் கெரியரு செம்ம டெஸ்ட் கெரியரு, நல்லா முடிச்சாரு. ஓகே, அவரு முடியலனாலையும் ஓகேவா முடிச்சாரு. நல்ல ஒரு பீக் டெஸ்ட் கிரிக்கெட் முடிச்சாரு. ஹூ இஸ் த நெக்ஸ்ட் கேப்டன் ஆஃப் டெஸ்ட் கிரிக்கெட் இன் டீம் இந்தியா? வேற யாரு? பும்ரா தான். பும்ரா கிடையாது. பும்ராக்கு ஃப்ரண்ட் ரன்னர் ஆஃப் பிளே இல்லையா. பும்ராக்கு ஒர்க் லோட் மேனேஜ்மெண்ட் காரணமாக பும்ராக்கு ஒரு சில மேட்சஸ் ரெஸ்ட் கொடுக்குறாங்களா பிசிசிஐ, அதனால பும்ரா கேப்டன் கிடையாது. நம்ம கிட்ட இருக்கிறது 3 ஆப்ஷன் தான். கேஎல் ராகுல், கில்லு, ஜஸ்பிரீத் பும்ரா, ரிஷப் பந்த். கில் இருக்காங்க. கில் எல்லாம் வைஸ் கேப்டன் கன்சிடரேஷன். வைஸ் கேப்டன் நெக்ஸ்ட் கேப்டனே அவன் தான்டா. வைஸ் கேப்டன் கன்சிடரேஷன் தான். இன்னொரு நியூஸ் என்னன்னா, இன்னைக்கு காலையில வந்தது, கில்லோட டெஸ்ட் ஏரா ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. யாரு? கில்லோட டெஸ்ட் ஏரா ஸ்டார்ட் ஆகுதுன்ட்டு. அதுதான் நானும் சொல்றேன், நெக்ஸ்ட் கில்லு தான்டா. ஒரு சீனியர் கிரிக்கெட்டர் கேப்டன் குத்தாரா, ஓகே, பட் கில் இப்பதான் வளர்ந்து வராரு. குஜராத்ல கேப்டன் பண்றாரு. கோலிக்கு தான் போகும்னு நினைக்கிறீங்களா? ஐபிஎல் கோலிக்கெல்லாம் போகும்னா, உனக்கு இன்னொரு ப்ரொபோசல் சொல்லிட்டா. லாஸ்ட் வீக் கோலி கிட்ட ப்ரொபோசல் பண்ணாங்க பிசிசிஐ, கோலி ரிஜெக்ட் பண்ணிருக்காரு. ஒத்துக்க மாட்டான். உனக்கு நான் இன்சைட் ரிப்போர்ட் அனுப்புறேன் பாரு. ஐ திங்க் கேஎல் ராகுல் இஸ் பெஸ்ட் சாய்ஸ்னா கேப்டன்சிக்கு. ஆக்சுவலி கேஎல் ராகுல் கேப்டன் இல்லாம இருந்தா தான் நல்லா ஆடுறான். எனக்கு தெரிஞ்சு அவன் கேப்டன் இருந்தா தெரில, பாப்பா டெஸ்ட் மேட்ச்சுக்கு. ஆனால் ரோஹித் சர்மா ரிட்டையர் ஆனது பெரிய அதிர்ச்சியெல்லாம் ஒன்றும் இல்லை, எக்ஸ்பெக்ட் தான். ஏன்னா யங்ஸ்டர் நிறைய பேர் பிஜிடியில் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஏன்னா ரொம்ப இது பண்ணாங்க கமெண்டேட்டர்ஸ் எல்லாம் போயிட்டு பிஜிடியில் என்ன ஆடுறாரு என்ன ஏது ஆடுறாருன்ட்டு. அது எல்லாமே கரெக்டாக எம்எஸ் தோனிக்கு இது பண்ண மாதிரி ரிலேட் ஆகுது. அவரும் அதே மாதிரி தான் லாஸ்ட் ஹோம் டெஸ்ட் வந்து இதில் வான்கரையில் ஆடினாரு, அவர் டெஸ்ட்டு மெல்போர்னில் ஆடினாரு. அதே தான் ரோஹித் சர்மாவும் அதே டைம்ல ரிட்டையர்மெண்ட். இந்தியன் கிரிக்கெட்டுக்கு இன்னொரு இழப்புன்னு சொல்லலாமா? அதை இழப்புன்னு சொல்ல முடியாது, பட் ஃபியூச்சருக்கு வழி விட்டுருக்காரு ரோஹித் சர்மா. நேத்து எல்லா இந்தியன் பிளேயர்ஸும் போட்டிருந்தாங்க நான் ஒரு ஸ்டேட்டஸ், ட்ரெஸ்ஸிங் ரூம்ல எப்படி ஜாலியா வச்சுக்கணுமோ அவ்வளவு வச்சிருந்தாரு ரோஹித் சர்மா. ஒரு ஃபீல் கொடுத்தாரு, ஒரு பிரதரா ஒரு ஃபீல் கொடுத்தாருன்ட்டு நிறைய பேர் த்ருவ் ஜுரேல் போட்டிருந்தாரு. எஸ் தயால் ஆடினதே கிடையாது டெஸ்ட் கிரிக்கெட், ஒரே ஒரு சீரியஸ் மட்டும் கூட இருந்தாரு, பட் அவரும் போட்டிருந்தாரு. நிறைய பிளேயர்ஸ் போட்டிருந்தாங்க. அண்ட் ரோஹித் சர்மா போட்டாதான் இந்த ஓடிஐ ஃபார்மேட்ல எங்க தலைவன் உள்ள இருக்கும் வாய்ப்பு கிடைக்கும், சும்மா இல்ல. டாஸ் ஜெயிச்சுட்டு இவனுங்களுக்கு 180 சேஸை குத்தா இவனுங்க கேஸு, நம்ம பேட்டிங் ஆடி 180 கொடுப்போம் நினச்சி பேட்டிங் ஆடினா
பவர் பிளேல செம ஸ்டார்ட். குர்பாஸும் நரேனும் செம ஸ்டார்ட் குடுத்தாங்க. அன்சில் கம்பஜி ரன்ன லீக் பண்ணாலும் மெயின் விக்கெட்ட தூக்கிடுறாரு. ஆ அது வந்து அதுக்கப்புறம் பார்த்தா 100 அகமது ரொம்ப நாள் கழிச்சு விக்கெட் டேக்கரா இருந்தாரு. டைட் பண்ணி போடணும்னா அவருக்கு ஆப்போசிட்ல டைட் பண்ணணும். டைட் பண்ணாம லூஸ் விட்டு ரன்னை குத்தா அவனையும் சேர்த்து ரன்னை தான் அடிப்பானுங்க எல்லாரும். நேத்து பாத்தியா சர்ப்ரைஸா ரவி அஸ்வினும் ரவி ஜடேஜாவும் போட்டு டைட் பண்றாங்க. ரன்னே கொடுக்க முடியல. எனக்கு நேத்து அஸ்வின் வந்தவனே பயம். அஸ்வின் பிளேயிங் லெவல்ல பார்த்து முடிஞ்சிரா ஜோலின்னு தான் நினைச்சேன் நானு. இல்ல நேத்து நல்லாவே போட்டா 3 overs 19 தான் கொடுத்தாரு. திரும்பவும் பவர் பிளே எதுக்கு தான் அஸ்வின் கொடுத்தானுங்கன்னு தெரியல. 14 ஃபர்ஸ்ட் ஓவர் பிலிஸ்டர் நான் சொல்லிருந்தேன். நான்லாம் ஐயோ ஏப்பா பவர் பிளே அவருக்கு இருந்துச்சு. அதுக்கப்புறம் நேத்து உர்வில் பட்டேல் உள்ள வந்திருந்தாரு. அந்த பையனுக்கு சான்ஸ் கொடுத்துருந்தாங்க. நான் சொன்னேன் அந்த பையன் நல்லா ஆடுவானான்ட்டு. இல்ல வருவான். அவன் பேட்டிங்லாம் அப்புறம் வருவான். பிளேயிங் லெவல்ல சேஞ்சஸ் பார்த்தா உர்வில் பட்டேல் உள்ள வந்திருந்தான். சாம் கரன் வெளியே போயிருந்தான். டெவான் கன்வே உள்ள எடுத்துட்டு வந்திருந்தானுங்க. சரி ஓகே. கேகேஆர்ல வந்து ரகானே செம்மையா ஆடிட்டு இருந்தாரு. ரகானே இருக்கிற வரையும் ஸ்கோர் எப்படியும் ஒரு 200 கிட்ட போயிருந்தான் நான் நினைச்சேன். 200 இருந்தா ஷோர் வின் ஆகும். ஏன்னா ரகானே அந்த மாதிரி கிழிச்சிருந்தாரு. கரெக்டா 179ல சுட்டிட்டாங்க. முக்கியமா பார்த்தா 11 லாஸ்ட் 20 ஓவர் செம்மையா போட்டான். அந்த ஓவர் மட்டும் தானே அவன் நல்லா போட்டான். அவன் அந்த ஓவர் நல்லா போட்ட தொட்டு தான் மேட்ச் இவனுக்கு ஜெயிக்கிறதுக்கு ஈஸியா இருந்துச்சு. அது கூட நம்ம மணிஷ் பாண்டே இருந்தாரு. அதனாலதான் இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. ஆனா இவனுங்க ராகுல் திரிபாட்டி தீபக் கூட கம்பேர் பண்ணும்போது மணிஷ் பாண்டே பரவாயில்லடா. ஆமாண்ணா ரன்ன பண்ணாக்குனா அண்ணா அப்பப்ப காண்டாயி ஒரு 6 போர்னா அடிச்சாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சரி ரசல் மசில்னு எல்லாருக்குமே தெரியும். லாஸ்ட் மேட்ச்ல இருந்து செம்மையா ஆடிட்டு இருக்கான். அவனுக்கு மஸ்ட் வின் மேட்ச்னா என்னன்னு தெரியல. உள்ள ஏதோ புகுந்து வரான் வேகமா. அவன் உன்னோட டோனே நேத்து பார்த்து உள்ள என்ட்ரி ஆகும் போது அப்படியே வேகமா வரான். எங்க பால் அடிக்கலாம், எப்படி போலாம், எங்க போலான்ற மாதிரி எப்பவுமே அப்படிதான்டா வருவான். அவன் வர்றது நேத்து கொஞ்சம் ஃபயரா இருந்தாரு மசில். அவன் அது முன்ன மேட்ச் அப்படிதான் இருந்தான். கரெக்டா 179 வச்சு வச்சிருந்தாங்க. 180 டார்கெட். 2019க்கு அப்புறம் சிஎஸ்கே 180 அடிச்சதே கிடையாது செஸ்ல. ஓப்பனிங் டெவான் கான்வே, ஆயுஷ் மாத்ரே, வட்டாமி டொர்ன்ட்டு 2 பேருமே டக் அவுட். 2 மேட்ச் தானே நல்லா. 3வது மேட்ச் உங்க வேலையை காமிச்சிட்டேடா. ஆயுஷ் மாத்ரே ஒன்றும் சொல்ல முடியாது. விடு. டெவான் கான்வே குத்த சான்ஸ் யூஸ் பண்ணல. இங்கிலாந்து நியூசிலாந்து செட்டப்லயே அவரை வந்து வெளியே உட்காரச்சிட்டாங்க. அவர் ஒரு புவர் ஃபார்ம்ல இருக்கிறாரு. அவரை கூட்டிட்டு வந்து நீ ஆடு 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 ஆடுன்னு நம்மளும் ஆட விட்டு இருந்தா என்னன்னா பண்றது? அது இல்லடா குத்த சான்ஸ் யூஸ் பண்ணி. எனக்கு ஒரு டவுட், அந்த ஷேக் ரஷீத் பையனை எதுக்கு தூக்குனாங்க 11ல இருந்து? அவன் தான் ஆடவே இல்லையாடா. அவனும் 3 இந்த டெவான் கான்வே ஆடுனதுக்கு அந்த பையனே ஆடி இருக்கலாமே. அவனா ஒரு 3 ரன் தேத்தி குடுத்துருப்பானே. 3 ரன் வச்சு நாக்கு வலிக்குதா போடாடி. இங்க டக் அவுட் ஆன் போறதுக்கு அங்க 3 ரன் பரவாயில்லையா? சரி டெவான் கான்வே டக் அவுட் ஆவான்னு நீ நினைச்சியா? நீ ஷேக் ரஷீத் நேத்து அடிக்க மாட்டான்னு நீ நினைச்சியா? நான் நினைச்சேன். சும்மா எல்லாரையும் ஏமாத்துறீங்க. பாவம் சின்ன பையனை. நேத்து இருந்தாலும் ஷேக் ரஷீத் வந்து நேத்து அதே டக் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. உர்வில் பட்டேல் செம்ம போட்டு உரின்னு உஷ்டான் கேகேஆர் பவுலர்ஸ். முக்கியமா மொயின் அலியை போட்டு பிரிச்சாம 2 6 மொயின் அலி ஓவர்ல. அதுக்கப்புறம் சரி ஸ்பின்னர் தான் அவன் நல்லா ஆடுறான்னு பார்த்தா வைபவ் வர போட்டாலும் அடிக்கிறான், ஹர்ஷித் ராணா போட்டாலும் அடிச்சான். செம்ம இன்டென்ட் பையன்கிட்ட. ஓகே அதான் நெக்ஸ்ட் இயருக்கு எல்லா ட்ரையல் பார்க்குறாங்க. நெக்ஸ்ட் இயருக்கு செம பிக்கு இவங்கலாம். அது வேன்ஸ் பெடிக்கு பதிலாக வந்த ரீப்ளேஸ்மெண்டா வந்தான்ட்டு ரீப்ளேஸ்மெண்டா வெளியே அனுப்பிச்சிடாதீங்கப்பா. தயவு செஞ்சு உள்ள வச்சுக்கோப்பா. இவனுங்களெல்லாம் 25 பேர் தான் ஸ்குவாடுன்றதுக்காக ரிலீஸ் பண்ணி விட்டுருங்க. 25 பேர் மேக்ஸிமம் ஸ்குவாட். இவனுங்களே கரெக்டா இருப்பானுங்க. இவனுக்கு ரீப்ளேஸ்மெண்டா எடுத்து பாரு. அவனெல்லாம் வெளியே அனுப்பிச்சிருக்க தயவு செஞ்சு. ஏன் ரீப்ளேஸ்மெண்டா உள்ள வந்தானோ அவங்களாம் சூப்பரா இன்டென்ட்டா கட்டுறானுங்கடா. எல்லா டீம்லயும் ரீப்ளேஸ்மெண்ட் நல்லா பண்ணுதுண்ணா. உர்வில் பட்டேல் செம்மையானா. அதுக்கப்புறம் அன்பார்ச்சுனேட்லி அவுட் ஆகிட்டு போயிட்டான். பவர் பிளேல 5 விக்கெட் காலி. மேட்ச் முடிஞ்சு 68க்கு 5 ரன் வந்துச்சு. பவர் பிளேல ரன் வந்துருச்சு. ஆனா விக்கெட் இல்ல கையில.
அங்கதான் கந்தா வர சொல்லுங்க. இந்த எடிட்ட இவருக்கு போடுறா. டெவல் பிரேஸ் போடுங்கடா டேய். சும்மா டெவன் கான்வேக்கு போட்டு அம்மா அடி வைபவ் வரான்னு நினைக்கிறேன். 30 ரன் வாங்கிட்டாரு. ஆமா ஓவருக்கு 3 6 3 4 அந்த ஓவர்ல. போட்டு இழிச்சிட்டான். அந்த ஓவர்ல வந்த ரன்னால தான் சிஎஸ்கே நேத்து எஸ்கேப்பு. ஜெயிச்சாங்க. டெவல் பிரேஸ் அப்புறம் துபே. தூபே வரேன். டெவல் பிரேஸ் அதுதான் அதுக்கு முன்னாடி ஆர்சிபி மேட்ச்லயே அவன் மட்டும் அந்த அவுட் ஆகாம இந்த ஜடேஜாவால அந்த அவுட்டு. அவன் ஒழுங்கா ரிவ்யூ எடுக்க சொல்லி இவன் ரிவ்யூ எடுத்திருந்தானா மேட்ச் அன்னைக்கு அப்பவே கோயிந்தா. மேட்ச் சீக்கிரம் முடிச்சிருப்பான் டெவல் பிரேஸ். ஆனா செம்மையா அவன் இன்டென்ட் நல்லா இருக்கு. அவனெல்லாம் அப்படியே வச்சுக்கிட்டா டேய் டெவல் பிரேஸ். ஆனா ஃபினிஷ் பண்ணுவாரான்ற மாதிரி ஆயிடுச்சு. இங்க தேவையில்லன்றேன். ஃபினிஷ் பண்றதுக்கு தான் இருக்கிறாரு. பார்த்து பாரு. நீ வந்து அந்த 2 ஓவருக்கு 10 ரன் எடுத்துட்டு வந்து குடுத்தீங்கன்னா, அவரு ஈஸியா ஃபினிஷ் பண்ணிட்டு போயிருப்பாரு. நீங்க எடுத்துன்னு வர்றதுக்கு தான் ஆள் இல்ல. இப்ப அதுக்கு தான் வந்திருக்கான் டெவல் பிரேஸ். மிடில் ஆர்டர்ல தான் இவ்வளவு நாள் சொதப்பிட்டு இருந்தானுங்க இவனுங்க. அப்புறம் தூபே ஒரு இல்ல டூபேக்கு வந்து ஐ திங்க் அவர் வந்து கௌதம் கம்பீர் கிட்ட கேட்டுப்பாரு நான் டெஸ்ட் கிரிக்கெட் விளையாடணும்ட்டு. அவங்க என்ன சொல்லிப்பாங்க, தம்பி நீ இந்த முறை சிஎஸ்கே டெஸ்ட் மாதிரி ஆடு, நான் உன்னை டெஸ்ட் டீம் கூட்டின்னு போறேன்ட்டு. அதனால மனுஷன் டெஸ்ட் கிரிக்கெட் விளையாண்டுக்கிறாரு. அவரை பத்தி யாரும் பேச வேணாம். ஏன் T20 ஃபார்மேட்ல 40 பாலுக்கு 45 ரன் யாருன்னா அடிப்பாங்களா? நாங்க அடிப்போம்டா. நாங்க யாரு ஆறுச்சாமி எத்தனை 6 விட்டாரு நேத்து? 3 6. அதுலயே 2 ஸ்லாட்ல குத்தானுங்க. டேய் ஸ்லாட்ல குடுத்தாதானே அவன் 6 அடிப்பான். அவனா போயிட்டு ரிஸ்கி ஷாட் ஆடுறதுல தான்டா பிளேயர். நீயா ஸ்லாட்ல கொடுத்தா அடிச்சிருவான். பட் என்னதான் ஓகே அந்த 3 6ஆவது அடிச்சானேன்ற இதெல்லாம் அவனை விட்டுறேன். போய் தொலை. நிதி காஸ்ட்ல வந்ததுனாலதான் விட்டோம். லூசிங் காஸ்ட்ல இருந்தா போட்டு உரிச்சுட்டுப்போம். தப்பிச்சிட்ட. சரி ஓகே போய் தப்பிச்சிட்டேன். அதுவும் அவன் பார்த்துருப்பான். இந்த ரீப்ளேஸா வந்தவனுங்க எல்லாம் செம்ம போல பண்ணுங்கிறானுங்க. நம்ம எங்காவது ரன் அடிக்காம போயிட்டோம். அந்த கவலையே படாது. அடுத்த வருஷம் ஒண்ணு வெளியே விடுறதுன்னு நாங்க முடிவு பண்ணு. கரெக்டா டெவல் பிரவேஸ் உன் இடத்துக்கு பெர்ஃபெக்ட் ரீப்ளேஸ்மெண்ட். ஸ்பின்னரே அடிப்பான், ஃபாஸ்ட் பவுலிங் அடிப்பான். அவனுக்கு அந்த ஷார்ட் பால் ஹிட் பால் வீக்னஸ் எல்லாம் எதுவும் கிடையாது. கரெக்டா இருக்கிறான். தூக்கி உன வெளியே அனுப்பிச்சிருவோம். 11 கோடியும் 12 கோடியும் மிச்சம் எங்களுக்கு. அவன் அதுதான்டா இந்த மேட்ச் நம்ம அடிச்சா மட்டும்தான். இந்த மேட்ச நம்ம கையை குத்துட்டோம், கையை விட்டுட்டோம். அதுதான் அந்த ஒரு 40 ரன்னு அந்த 3 6 அதனால தான் வந்துச்சு. அடுத்த மேட்ச் யாரோட? ராஜஸ்தானோட நம்ம ஹோம்ல. அவனுக்கு அடுத்த 3 மேட்ச்ல இவன் எதுனா ஒரு 50 போடல இல்ல 6 குயிக் ஃபயர் அடிக்கலன்னு வச்சுக்கோ. சரி 2 மேட்ச் இருக்குது. குயிக் ஃபயர் அடிக்கல அடுத்த வருஷம் இவெல்லாம் ரிலீஸ் தான். நீ போயிட்டப்பா சாமின்ட்டு. ஆக்சுவலி அதுதான் அவன் இந்நேரம் சிவந்து போய் பார்த்துருப்பான். ஓகே ரீப்ளேஸாக வந்தவங்களாம் செம்மையா ஆண்டுங்கிறானுங்க. நம்மள வெளியே வருது 90% உறுதி ஆயிடுச்சு. அந்த 10% எப்படியோ காப்பாற்றி உள்ள திரும்ப வந்துடணும்னு பார்ப்பான். ஏன்னா வெளியே போனா உன எந்த டீமும் எடுக்க மாட்டானுங்கடி. ஆமா எல்லாம் பெரிய பெரிய பிச்சில எல்லாம் பவுச் போட்டு ஒரு சாவடி பாடுங்க. சிஎஸ்கே ஸ்பின்னிங் பிச்ன்றதுனால தான் தப்பிச்சிடுற. நீ சிஎஸ்கேல தான் வாழ்ந்துனுக்குற இன்னும். அப்புறம் தலை வந்தாரு. அவரு அவ்வளவுதான் ஒரு 6 அடிச்சாரு. அவருக்கு இருந்தா நீங்க எல்லாம் அவ்வளவுதான் எதிர்பார்க்க முடியும். ஏன்னா இந்த வயசு. ஐ திங்க் அவர் இந்த எனக்கு தெரிஞ்சு நெக்ஸ்ட் லாஸ்ட் மேட்ச் நான் நினைக்கிறேன் ராஜஸ்தானோட நம்ம ஹோம்ல முடியும். போஸ்ட் மேட்ச் நீ பாத்தியா? அவர் சொன்னத என்ன சொன்னாரு? போஸ்ட் மேட்ச்ல கேட்டாங்க. அதுக்கு அவர் என்ன சொன்னார்னா, யாருக்கும் இவங்களுக்கு எல்லாம் தெரியல நான் எப்ப ரிட்டையர் ஆக போறேன்னு. நான் வருஷத்துக்கு 2 மாசம் தான் நான் கிரிக்கெட் ஆடுறேன். இந்த சீசன் ஓவரு. நெக்ஸ்ட் சீசனுக்கு இன்னும் 6-8 மாசம் இருக்கு. என் பாடி ஒத்துழைக்குதான்னு பார்ப்பேன். என் பாடியும் மைண்டும் ஒத்துழைக்குதா பார்ப்பேன். அப்படி ஒத்துழைச்சா டெஃபினெட்லி நாட். இதே சொல்லுங்க. ஒன் மோர் சீசன் இஸ் லோடிங்கா? கொஸ்டின் மார்க். பார்க்கலாம். ஓகே ஃபேன்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. எம்எஸ் தோனி இன்னொரு சீசன் ஆடுவாரா? நேத்து அவர் கொடுத்த இன்ஸ் வந்து இன்னொரு சீசன் ஆடுறதுக்கான இன்ஸா தான் அவர் அதை கொடுத்தாரான்னு கமெண்ட் பண்ணுங்க பாப்போம். இல்லண்ணா நான் நேத்து என்ன தெரியுமா நினைச்சேன், உர்வின் பட்டேல உள்ள வந்த உடனே
எம்எஸ் தோனி இம்பாக்ட் பிளேயரா உள்ள வந்துட்டு கேப்டன்சியை வேற யாருக்குன்னா கொடுத்துடலாம். அந்த உர்வில் பட்டேல் எப்படி விக்கெட் கீப்பிங் பண்றாருன்னு பார்க்கலாம். இல்ல எம்எஸ் தோனியே ஆன் ஃபீல்ட் உள்ள வந்துட்டு கீப்பிங் இல்லாம நார்மல் காயா நின்று இருக்கணும். அவன் எப்படி கீப்பிங் பண்றான்றதை செக் பண்ணல. 3 வயசு நார்மல் காயா நின்று எப்படா ஓட முடியும் அவரால்? அந்த அளவுக்கு அங்கெல்லாம் நிக்க வைக்க கூடாது. அங்கெல்லாம் இல்ல, பின்னாடிதான் நிக்க வைக்கணும். முன்னாடி எல்லாம் நிக்க வைக்க கூடாது. அப்புறம் அவரும் கஷ்டப்படுது. ரோஹித் சர்மா மாதிரி தான் தூக்கி லாங்கான்ல போட்டு ஓடுனா எப்படி? நீ போஸ்ட் மேட்ச் பார்க்கல, அதனால நீ இதுல ஃபேன்ஸ் எல்லாம் அதனால தான் ஹாப்பியா இருக்கு. சென்னையோட இதுல போய் பாரு, அவர் சொன்னது போட்டிருக்காங்க. எனக்கு 43 வயசு ஆகுது. நெக்ஸ்ட் நான் எப்ப ரிட்டையர் பண்ணு தெரியல. இவரும் எங்கேயோ சர்ப்ரைஸா ரோஹித் சர்மா குத்த மாதிரி குத்துற போறாருன்ற மாதிரி இது. அவர் அந்த இன்ஸ் கொடுக்கல. அவர் என்னன்னா அவங்களுக்கு தெரியாது எப்ப நான் ரிட்டைர்மெண்ட் ஆக போறேன்ட்டு. எனக்கு எங்க போனாலும் சப்போர்ட். இன்னொன்னு சொன்னாங்க, இது உங்களுடைய ஹோம் கிரவுண்ட் கிடையாது, கேகேஆர் ஈடன் கார்டன்ல உங்களுக்கு என்ன இவ்வளவு சப்போர்ட் இருக்குன்னு கேட்டாங்க. அதுக்கு அவரு நான் இங்க தான் கிரிக்கெட் ஆடினேன். அவர் கிரிக்கெட் ஐ திங்க் கொல்கத்தால தான் அவர் டெபியூ பண்ணாருன்னு நினைக்கிறேன் டெஸ்ட் கிரிக்கெட். அவர் அந்த கிரவுண்ட்ல தான் ஆடினாரு. அது பக்கத்துல தான் அந்த டிக்கெட் கலெக்டர் எல்லாம் இருந்தது அங்கதான் கொல்கத்தால தான். ஸோ அவர் கிரிக்கெட் கெரியர் அங்கதான் ஸ்டார்ட் ஆச்சு கொல்கத்தால. அதனால ஒன் ஆஃப் த ஹோம் கிரவுண்ட் தான் அவருக்கு. அது நல்லது. பார்ப்போம், தலை இன்னொரு சீசன் வருவாரா, வெயிட் பண்ணி பார்ப்போம். சாரி மச்சி, இது எல்லாமே என்னால தான். ரோட்ல உட்கார ரியலி சாரி மச்சி. என்கிட்ட இருக்குது எல்லாமே நீ குத்துட்டு மச்சி. நீ எல்லாம் இல்லைன்னா என் லைஃப்ல எப்பயோ நான் ரோட்டுக்கு வந்திருப்பேன். அந்த மாதிரி எனக்கு லைஃப்ல எல்லாமே நீ தான் மச்சி. லெஃப்ட்னா லெஃப்ட், ரைட்னா ரைட், உன் பேரு வந்துனே இருப்பேன்.